ஹalleluya குட் மார்னிங். பொழுது விடிஞ்சிருச்சுங்க. இன்றைக்கு உயிர்த்தெழுதலின் நாள். நம்முடைய ஆண்டவர் மரணத்தை ஜெயித்து எழுந்திருக்கிறார் என்று, அவர் ஜீவனுள்ள தேவன் என்று ஞாபகம் வர வேண்டும் என்று ஒவ்வொரு ஞாயிறும் அவருடைய ஆலயத்துக்கு சென்று அவருடைய வசனத்தை தியானிக்கிறோம். உயிர்த்தெழுதலின் வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சையோடு ஆலயத்துக்கு செல்லுவோம். எழுந்திருங்க எழுந்திருங்க எழுந்திருங்க, தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம். இது கிளம்பிட்டீங்களா? ஓகே, வந்த பிறகு கேளுங்க. இந்த நேரத்திலும் உங்களுக்காக தேவ செய்தியை கொஞ்ச நேரம் கொடுக்கிறோம். என்றால் ஒவ்வொரு நாள் கொடுக்கிறதுனால ஞாயிறும் உங்களுக்கு, சிலருக்கு சர்ச்சஸ் இல்லாம இருக்கிறதுனால அவங்களுக்காக, முக்கியமா வெளிநாடுகள் இருக்கிறவங்களுக்காக, நீங்க தாங்க உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமானாலும் எந்த நேரமானாலும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க எங்கெங்கயோ இருக்கிற நீங்க அவைக்குள்ளாக நீங்க பலப்படுறீங்கன்னு தெரியப்படுத்துகிறதுக்காக தேவனை எவ்வளவோ துதிக்கிறோங்க. வாங்க ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னொரு முறை தேவாலயத்தினுடைய முக்கியத்துவத்தையும் அதன் நிகழ்ச்சிகளையும், அப்பா, ஆலயத்துக்கு போவதனாலே கிடைக்கிற நன்மைகளை குறித்து நாங்கள் அறியும்படி ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையினால் எங்களோடு பேசும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவருடைய வார்த்தைகளே ஜீவ ஊற்று. அவருடைய வார்த்தைகளே பரிசுத்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும். அவர் ஊதினார் என்று எழுதியிருக்கு இல்லைங்க. அவர் ஊதினால் அந்த ஊதப்பட்ட அந்த பிரெத்திலிருந்து இந்த அவருக்குள்ள இருக்கிற அந்த சுவாசம், அவருக்குள்ள இருக்கிற சுபாவம், அவருக்குள்ள இருக்கிற இஷ்டங்கள், அவருடைய சித்தம் நமக்கு வெளிப்படுத்தப்படுது. இந்த வசனத்தில் இருக்கிற அவருடைய சுவாசத்தை, அவருடைய வார்த்தை நாம ஏற்றுக்கொண்டால், அதை நம்ம உள்வாங்கிக் கொண்டால், அவரை போல அவருடைய மனதை போன்ற மனது நமக்கு வருங்க. ஆதி ஆகமத்திலே முதல் முறையாக ஆதாமினிடத்தில் சொன்ன வார்த்தை, இந்த எல்லாவற்றையும் உன் கைக்குள்ளே கொடுக்கிறேன், இந்த பூமியை பண்படுத்தி நீ விருத்தி அடைந்து வர்த்திக்க செய்ய என்றார். இன்னும் அந்த கதையெல்லாம் போனால் தேவனுடைய வார்த்தையை கேட்காம தேவனோட உறவு கட்டாயிடுச்சுங்க. அதனாலதான் நமக்கு இப்ப ஆலயம் தேவைப்படுகிறது. அதனாலதான் நமக்கு இப்ப மத்தியஸ்தரா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வர வேண்டியதா இருந்தது. தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு அறுந்து போனதுனால அதை ரெஸ்டோர் செய்ய, அதை சரி செய்ய வேண்டுமானால், தேவனாக இருக்கிற ஆண்டவர் சரீரத்தில் அவர் நம் நடுவே வந்து நம்மை அவரோடு, தேவனோடு, பிதாவோடு சமாதானப்படுத்தினார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்பொழுது அவருடைய பரிசுத்த பிரகாரத்திலே, அவருடைய பிரசன்னத்திலே அவரோடு நாம உறவாடுகின்றோம். அவர் வார்த்தைகளை கேட்கிறோம். ஏதேன் தோட்டத்திலே இழந்து போன அந்த பாக்கியம் இன்றைக்கு இயேசாண்டவர் மூலமாய் அவருடைய நாமத்திலே நாம எல்லாரும் பங்கு பெறும்படியாக தேவன் நமக்கு இந்த பூமியிலே ஆலயத்தை கொடுத்திருக்கிறார். பரலோகம் போன பிறகு அவரே நம்முடைய தேவாலயமாக இருப்பாரு, வேற அவசியம் இல்லை. ஆனால் இங்கே உன் வீட்டை விட்டுவிட்டு, உன் வேலை இடங்களை விட்டுவிட்டு, உன் வேலைகளை விட்டுவிட்டு தனிமையில் சென்று தேவனோடும் தேவ பிள்ளைகளோடும் சேர்ந்து ஜெபம் செய்வது, தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வது, தேவனை துதிப்பது என்பது நமக்கு ரொம்பவும் அவசியமானதுங்க. முதல் முறையாக பெந்தெகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் சீஷர் மேல் இறங்கின போது, வல்லமையாக சுவிசேஷத்தை அறிவித்த போது, மனம் திரும்புங்கள், ஐயரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், ரட்சிக்கப்பட நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவளோடு வந்தா, நீங்கள் இந்த சந்ததிக்கு வேறுபட்டு மனம் திரும்புங்கள் என்று சொல்லிய வார்த்தையின்படி யார் யார் தங்களுடைய தவறுகளை உணர்ந்து மனம் திரும்பினார்களோ, ஞானஸ்நானம் பெற்றாங்களோ, அவர்கள் சபையிலே சேர்க்கப்பட்டாங்க. சபை என்றால் அதுதாங்க. சபை என்றால் நம்ம ஊர்ல அநேக சங்கங்கள் என்பது இருக்கும். பார்வையற்றவர்களின் சங்கம், என்னங்க இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு தெரியும்ல, பிச்சை எடுக்கிறவங்க சங்கத்தை கூட இந்த காலத்துல தொடங்கி இருக்கிறாங்க.
சபை என்றால் எல்லாருமாக ஒன்று சேர்ந்து ஏதோ செய்வது கிடையாது. இது இயேசு கிறிஸ்து ரத்தத்தை கொடுத்து வாங்கிய சபை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாய் மீட்கப்பட்டவர்களுடைய கூடுகையாக இருப்பதுதான் இந்த சபை. எப்பொழுது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதோ அவைகள் ஜீவ புஸ்தகத்தில் எப்பொழுது எழுதப்படுகிறது, நாம் அவருடைய ராஜ்யத்தின் புத்திரராகிறோம். ஆகவே இந்த உலகத்துல நாம சில காலம் காத்திருக்கிறோம். பயணிகளாக, பிரயாணிகளாக ஆண்டவர் வரப்போகின்றாரு. நாம் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதுவரைக்கும் நம்முடைய பக்தியை காத்துக்கொள்ள, நம்ம இருதய சுத்தத்தை காத்துக்கொள்ள, இன்னும் நம்மை சுற்றி இருக்கிற இயேசுவை அறியாத அநேகரை அவருக்காக சம்பாதிப்பதற்காக நாம ஆண்டவரை அறிந்த ரட்சிக்கப்பட்டவர்கள் பிரயாசப்பட வேண்டும். ஆலயத்துக்கு போகிறோம், வருகிறோம். என்ன நடக்குது? பழைய ஏற்பாட்டுல அவங்க ஆலயத்துக்கு போனா அவங்க பொருத்தனைகளை செலுத்துவாங்க மற்றும் அவங்க பலிகளை செலுத்துவாங்க. ஒரு பகுதி வரைக்கும் தான் போக முடியும். அங்கே உள்ள இருக்கக்கூடிய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கோ கூட போக முடியாது. ஆசாரியர்கள் மத்தியஸ்தராக இருப்பாங்க. இப்பொழுது நமக்கு தேவனுக்கும் நமக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, அவர் மனிதனாகிய இயேசு கிறிஸ்து. அவர் மூலமாய் நாம் இன்றைக்கு தேவ கிருபாசன தண்டைக்கு தைரியமாக போகிறோம். தேவனுடைய ஆலயத்துக்கு சென்று முறையிடுங்க. உங்க கஷ்டங்கள், உங்க பஞ்சங்கள், உங்க பாடுகள், இந்த இயற்கை பேரிடர்களால வரக்கூடிய நஷ்டங்கள், உங்க வீட்டில் இருக்கக்கூடிய வியாதிகள், உங்க குடும்பத்தை கலங்க செய்கிற சாத்தானின் சக்திகள், இது எல்லாவற்றின் மேலும் விடுதலை வேண்டும் என்றால் தேவனுடைய ஆலயத்துக்கு சென்று உடன் ஊழியர்களோடு சேர்ந்து சுத்த இருதயத்தோடு தேவனிடத்தில் ஜெபிக்கிறவர்களோடு கூட நீ ஜெபித்தால் உன் வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும். உங்க விசுவாசத்துல விருத்தி அடைவீங்க. நீங்க சமாதானத்தை பெறுவீங்க, அன்பை பெற்றுக்கொள்வீங்க. உங்க வாழ்க்கையில மேலான நிலைக்கு செல்லுவீங்க. லைவ்ல பார்த்து கொண்டு போதும் நினைக்காதீங்க. ஆலயத்துக்கு சென்று நேரடியாக உடன் விசுவாசிகளோடு சேர்ந்து ஆண்டவரை ஆராதிப்பதை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்க போக சொன்னீங்க, நாங்க போகிறோம், ஆனா எங்க ஆலயத்துல இது இல்ல, அது இல்ல, சரியில்லை என்று அப்பப்போ ஜூம்ல வந்து ஒரு சிலர் இடத்துல சொல்லுவாங்க. முக்கியமா வெளிநாடுகள்ல இருக்கிறவங்க, எங்களுக்கு ஆலயங்களே இல்லை, போனாலும் ஒன்றும் புரியவில்லை, எல்லாம் சாம்பிரதாயமா இருக்கு, ஒரு சடங்கு போல போய் கொண்டிருக்கு என்று ஒரு சிலர், எங்களுக்கு ஒண்ணுமே புரியலங்க, எங்களுக்கு அந்த மொழி கூட தெரியாதுன்னு ஒரு சிலர் சொல்றாங்க. அர்த்தமில்லாத பக்தி வீணானதுங்க. கர்த்தருடைய ஆலயத்துக்கு செல்லும் போது அந்த ஆலயங்களிலே சரியான ஆலயம் எது என்று எப்படி அறிய வேண்டும் என்று யாராவது நீங்க என்ன கேட்டால், எங்க ஆலயம் நல்லது, எங்க சபை நல்லது, எங்களுடைய இது சுத்தமான வசனம் என்று எல்லாரும் போர்டு வைத்துக் கொள்கிறாங்க. ஆனா நீங்க வசனத்தை ஒவ்வொரு நாளும் வாசித்து தியானித்தால், ஒவ்வொரு நாளும் வசனத்தை தியானியுங்க. வசனம் உங்களுக்கு நன்றாக புரியுது என்றால் அந்த ஊழியர் பிரசங்கிப்பது தேவனுடைய வசனம் தானா அல்லது கலப்படமான போதனையா? ஆர்ப்பாட்டம் தானா அல்லது அதுல ஆவியின் அபிஷேகம் இருக்கா, பவர் இருக்கா, வல்லமை உண்டா என்று உணர்ந்து கொள்ள முடியும். பெராயா சபையினர் அப்படிதான் செய்வாங்க. பவுலும் சீலாவும் அங்கே அவங்க பிரசங்கம் செய்த பிறகு அவர்கள் சொன்ன விஷயங்கள் அதுல இருக்கோ இல்லையோ என்று அவங்க ஆராய்ச்சி செய்வாங்களாம் வேத வசனங்களை. தேவனுடைய வார்த்தை நல்லா வாசிங்க. இந்த கடைசி காலத்துல நிறைய கள்ள போதகர்கள் இருக்கிறாங்க, நிறைய தவறான போதனைகள் இருக்கு. ஏதோ ஒரு சர்ச்னு போறது இல்லைங்க. உங்களுடைய சர்ச்ல என்ன நடக்குது, நீங்க எந்த விதத்துல ஆவிக்குரிய விதத்துல பலப்படுறீங்கன்னு நீங்க நின்று யோசித்து பார்க்கணும், பரீட்சித்து பார்க்கணும். இங்க பாருங்க, ஆதி சபையில முதல் முறையாக சபையில என்ன நடக்குதுன்னு பாருங்க. உங்களுடைய வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். சபைக்கு 4 ஸ்தம்பங்கள் இருக்கு பாருங்க. ஒன்று அப்போஸ்தலருடைய உபதேசம், 2வது அந்யோன்யம், 3வது அப்பம் பிட்குதல், 4வது ஜெபம் செய்வது. கவனிங்க, சபைக்குள்ள போகும்பொழுது நாம ஜெபம் செய்ய வேண்டும். என் நாம தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்னை தேடி தங்கள் பொல்லாத வழிகள் விட்டு திரும்பினால் நான் வானத்திலிருந்து அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு அவர்கள் தேசத்தை குணப்படுத்துவேன் என்றார். நாம அநேகருக்காக விண்ணப்பம் செய்ய தேவாலயத்துக்கு போகணுங்க. ஆலயத்துல அந்யோன்யம் இருக்க வேண்டும். அந்யோன்யம் என்றால் சொல்லுங்க, சகவாசம் என்றால் ஒருவரோடு ஒருவர் மனம் இணைந்து ஜெபிப்பது,
ஒவ்வொருவருடைய நன்மைக்காக மற்றவங்க பிரயாசப்படுவது, ஒருவரை ஒருவர் என்கரேஜ் பண்ணிக் கொள்வது, ஊக்குவித்துக் கொள்வது, ஒருவரை ஒருவர் திருத்துவது, இன்னும் சொல்லப்போனால் கொலைசையில ஞான பாட்டுகளாலும் கீர்த்தனைகளாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக்கொண்டு அவரை திருத்திக்க சொல்லி இருக்கு. ஆமாங்க, உங்க பார்வையில நீங்க நன்றா இருக்கலாம், நீங்க எப்ப பார்த்தாலும் உங்களை பாராட்டி கொண்டே இருக்கலாம். ஆனா நீங்க மற்றவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறீங்க, தேவ பார்வையில் எப்படி இருக்கிறீங்க, தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போதே அது உங்களுக்கு புரியும். அவங்க தேவாலயத்துல உபதேசங்கள், அப்போஸ்தலர் உபதேசம் சாதாரணம் இல்லைங்க. காதுக்கு இனிமையாய் பேசுகிற வார்த்தைகள் இன்னைக்கு அதிகமாயிடுச்சு. கள்ள போதகர்கள் அதிகமாகிட்டாங்க. கிறிஸ்துவின் வருகையின் அடையாளங்கள் என்று சொல்லப்பட்ட காரியங்கள் நிறைவேறுகிறது. நீங்கள் சுத்தமான சுவிசேஷம் என்றால் என்ன? உன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடு, அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக் கொள்ளுவாய். பாவத்தை அறிக்கை செய்யாம மனம் திரும்பாமலே பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் என்றால், நீதியை நேசித்த அநீதியை வெறுக்கிறவருங்க நம்முடைய ஆண்டவர். நமக்குள்ள அநீதி இருக்கும்போது, அறிக்கையிடா பாவம் இருக்கும்போது, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பட்சத்தில் இருக்க மாட்டார். நம்மிடத்துல கிரியை செய்வார் நம்முடைய பாவங்களை உணர்த்துவதற்கு, நமக்குள்ளே கிரியை செய்வார் நம்ம பாவங்களுக்காக மனஸ்தாபப்படுவதற்கு. நாம் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் நம்மை அவர் விட்டுட்டா சீர்கெட்டு போயிடுவோங்க. அப்போஸ்தலர் உபதேசம், வசனத்தின்படியான உபதேசம், இயேசுவை குறித்த போதனை, தேவ செய்தியில இயேசு கிறிஸ்துவின் சிலுவை தியாகத்தை குறித்து எந்த செய்தியை சொன்னாலும், எந்த பகுதியை எடுத்துக்கொண்டாலும், இயேசாண்டவர் சிலுவையின் இடத்துல கொண்டு போய் மனிதர்களை விட்டுவிடணுமே தவிர, எங்களுடைய சபைக்கு வாங்க, எங்களிடத்துல வாங்க என்று சொல்லி நிறுத்திட்டோம் என்றால் அது கள்ள போதனை. இயேசாண்டவர் ஏற்றுக்கொண்டால் அது கிடைக்கும், இது கிடைக்கும் என்று கதை சொல்லிக்கொண்டு பிராக்டிக்கலாக அது காணப்படாவிட்டால் அங்க ஆர்ப்பாட்டங்களை தவிர ஆவியின் காரியங்கள் நடக்காது என்று அர்த்தங்க. போதனை குறைந்தது ஞாயிற்றுக்கிழமையில எனக்கு தெரிந்து 1 மணி நேரமாவது தேவ செய்தி கேட்கணுங்க. கேட்கிறீங்களா? எங்க சபையே 1 மணி நேரம் என்கிறீங்களா? மணிக்கு மணி ஆராதனைங்க, அவ்வளவுதான். சர்வீஸுக்கு பிற்பாடு சர்வீஸ். 1 மணி நேரத்துல என்ன தியானிப்போம், என்ன கேட்போம், என்ன ஆயத்தமாகும்? அதனாலதான் நம்ம ஆவிக்குரிய விதத்துல பலவீனராக இருக்கிறோம். வசனம், அப்போஸ்தலரின் உபதேசம், அவங்க போதனை கரெக்ட் போதனை. நீங்கள் கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தீர்கள், தேவன் அவரை எழுப்பினார். இயேசுவே இரட்சகர், அவரே ஆண்டவர். அவர் மூலமாய் உங்களுக்கு பாவம் மன்னிப்பு இருக்கிறது. அந்த போதனை. 2வது அந்யோன்யம். அந்யோன்யமா இருக்க வேண்டுங்க. சொல்லுகிறோம்ல, ஒருவரோடு ஒருவர் மனம் பொருந்தி இருக்கணும், ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்கணும், ஊக்கமளிக்கும் விதத்தில் இருக்கணும். அநேக சபையில பக்கத்துல இருக்கிறவங்க யாருன்னே தெரியாம போயிட்டு வந்துருவாங்க ஆலயத்துக்கு. ஆலயத்துல பக்கத்துல இருக்கிறவங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்க தேவாலயத்துல இருக்கிற தேவ பிள்ளைங்க இல்லையா? தேவனுடைய அன்பிலே நீங்கள் கலர்ந்து பகிர்ந்து கொள்கிறீர்களே. நீங்களும் ஒருவரை ஒருவர் நேசித்து கொண்டிருங்க. நீங்களும் ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்க. அப்போஸ்தலரின் உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். சில சபைகளை ஒவ்வொரு ஞாயிறும் அப்பத்தை பிட்பாங்க. தேவனுக்கு ஸ்தோத்திரம், ரொம்பவும் நல்லது. ஆனால் அநேக இடங்கள்ல, அநேக சபையில இடமில்லாததுனாலே அப்பம் எடுத்துக்கிறவங்களே 3-4 ஆயிரம் பேர் இருந்தா எல்லாருக்கும் அப்பத்தை அர்த்தமுள்ள விதத்தில் பகிர வேண்டும் என்றால் குறைந்தது 2-3 மணி நேரம் ஆகும். எக்ஸ்ட்ரா ஆராதனை நேரம் ஆகும். சோ இன்றைக்கு அநேகம் பேர் மாதத்துக்கு ஒரு முறை அப்பத்தை பிட்கிறோம். எத்தனை முறை இதை செய்தோம் என்பது முக்கியம் அல்ல, எவ்வளவு மனதை செலுத்தி நாம் அப்பத்திலே எவ்வளவு உடைந்தொருங்கி இருதயத்தோடு நன்றியோடு ஆண்டவர் சொன்னபடி என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றது போல் இயேசுவின் அன்பை நினைவு கூர்ந்து கொண்டு அப்பத்தை சாப்பிடுகிறோம் என்பது முக்கியம். அப்பம் பிட்குதலிலும், அப்பம் பிட்கும்போது இயேசாண்டவர் எனக்காக மரித்தார் என்ற விஷயம், அந்த திராட்சரசம் இருக்கக்கூடிய அந்த கப்பை எடுத்துக்கொள்ளும் போது எனக்காக ரத்தத்தை சிந்தினார் என்பது, அதே போல நம்ம அப்பமும் திராட்சரசமும் ஒரே கப்பிலிருந்து ஒரே அப்பத்திலிருந்து நம்ம பகிர்ந்து கொள்ளும் போது நம்ம எல்லாரும் இயேசுவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்டவர்கள் என்று எல்லா விசுவாசிகள் நடுவிலும் ஐக்கியமும் அன்பும் ஜபமும் பிறக்க வேண்டும். ஜபம் செய்வதிலும் இடைவிடாமல் இருங்கள். ஜபம் செய்வதிலும் ஒருவர் ஜெபிப்பது ஒரு பகுதியானால், இருவராய் ஜெபிப்பது, மூவராய் ஜெபிப்பது, சபையாக ஜெபிப்பது இன்னொரு விஷயங்க. சபையெல்லாம் ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடக்கும். சபையெல்லாம் ஒரு மனதோடு ஜெபிக்கும் போது தேவ ஊழியர்கள் வல்லமையோடு வசனத்தை போதிப்பாங்க.
சபையெல்லாம் விசுவாசத்தோடு உபவாச ஜெபங்கள் செய்யும்போது எழுப்புதல் புறப்படுங்க. சபையிலும் பற்றிக்கொள்ளும் மற்றும் நம்ம எங்க போனாலும் ஏசாண்டவர் வார்த்தை எங்க சொன்னால் அங்கே பிரகாசிக்குங்க. இந்த 4 ஸ்தம்பங்களும் இல்லாமல் வெறுமனே பாடல் மட்டும் இருக்கும் சபை, வெறும் வசனம் மட்டும் இருக்கும் சபை, எப்பொழுதும் ஜெபம் மட்டும் இருக்கும் சபை என்றால் இட்ஸ் அன்பேலன்ஸ்ட். ஏற்ற நேரம் பாடல்கள், துதி, நன்றி, ஆராதனை, ஏற்ற நேரம் அளவுக்கு வசனம், தியானம் மற்றும் தேவையான நேரம் ஜெபம். அநேக பிரீச்சர்ஸ் நான் கவனிப்பதுண்டு, முன்பு ஜெபம் செய்வாங்களே தவிர ஆமென் என்ற பிறகு ஜெபிக்க மாட்டாங்க. ஒரு காலத்தில் நான் பைபிள் காலேஜில் இருக்கும்போது அப்படிதான் செய்வதுண்டு. ஆண்டவர் என்னை தட்டி எழுப்பி ஒரு செடியை நட்டு வைப்பதற்கு முன்னாடியும் தண்ணி ஊற்றுவாங்க, நட்ட பிறகு மீண்டுமாய் தண்ணி ஊற்றுவாங்க. நீ ஜெபத்தோடு கூட வசனத்தை போதி, அதன் பிறகு கேட்டவர்களுடைய ரட்சிப்புக்காக திரும்பவும் ஜெபிக்க வேண்டும் என்று தேவன் உணர்த்தினார். இன்றைக்கு ஒவ்வொரு விசுவாசியும் அப்படி இருந்தால், சபையில இப்படிப்பட்ட ஆவிக்குரிய சூழல் காணப்பட்டால் சபைகள் விருத்தி அடையுங்க. அக்கறை உள்ளவங்க இல்லாமல், நேசிக்கிறவங்க இல்லாமல், வழி தெரியாமல் தவிக்கிறவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களை மந்தையில் சேர்க்க வேண்டும் என்பது சபையின் வேலை என்பது பாதாளத்தின் திறவுகோலை நமக்கு கொடுத்து யாரும் நரகத்துக்கு போகாமல் காக்க வேண்டிய கடமையை நம் மீது கொடுத்திருக்கிறார். ஏசாண்டவரின் அன்பு சுவிசேஷமே ஒரு நபரை ரட்சிக்கும், அவருடைய சாட்சிகளாக செய்யும். வாங்க ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். பரிசுத்தரே, அன்புள்ள தெய்வமே, உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். எங்கெங்கிருந்து உம்முடைய பிள்ளைகள் இந்த தெய்வ செய்தியை கேட்கிறார்களோ அவர்கள் நடுவே உம்முடைய காரியத்தை செய்யுங்கப்பா. உம்முடைய கிருபை அவர்கள் மேல ஊற்றுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரின் பேரிலும் உம்முடைய ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே, ஆலயங்களுக்கு சென்று உம்மை ஆராதிப்பதற்கும் உம் மீது விசுவாசத்தோடு ஜெபிப்பதற்கும் அநேகருக்காக விண்ணப்பம் செய்யவும் உம்முடைய பிள்ளைகளோடு சேர்ந்து மகிழ்ந்து நாங்கள் ஊக்கமடைவதற்கும் உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாளெல்லாம் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் நீங்க தெரியப்படுத்துங்க. 8939801234 நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க பட்சத்துல நாங்க ஜெபிக்கிறோம், நீங்களும் கூட ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் கல்வாரி சபையில் இன்று நடக்கிற ஆராதனையை மதியம் உங்களுக்கு நாங்கள் லைவ் கொடுக்கிறோம். நீங்களும் எங்களோடு சேர்ந்து பாருங்க. அல்லது உங்களுக்கு அனுகூலமான நேரத்துல, மற்ற நேரத்துல நீங்க தேவ செய்தியை கேளுங்க. முதல்ல உங்களுடைய சபைக்கு போவதை மாத்திரம் அலட்சியப்படுத்தாதீங்க. கர்த்தருக்கு சித்தமா இருந்தா நாளைக்கு இதே நேரத்துல அனுதின தியானத்துல கர்த்தருடைய வார்த்தையோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை தேவனுடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.